ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். இந்த நிலையில்தான் இன்னொரு நிகழ்வு நடக்கிறது. சிரியா மன்னன் ரேட்சினும் ரமாலியா மகன் பெக்காவும் யூதாவுக்கு எதிராக இவர்கள் சிந்திக்க தொடங்குகிறார்கள். ஏன்னா இந்த திக்லத் பிளேசர், மூன்றாம் திக்லத் பிளேசரை அவன் வருகையை தடை செய்ய வேண்டும். எப்போ தடை செய்ய முடியும்? இந்த திட்டத்திற்கு துணை போகிறவர்கள் மிக முக்கியமாக எகிப்து. ஏன்னா எகிப்திற்கு தான் இது தேவை. அப்போ எகிப்து இந்த 2 அரசுகளையும் தன் கையில் வைத்து கொண்டு, அதாவது ரமாலியாவின் மகன் பெக்கா வடநாட்டு அரசனையும் ரேட்சின் சிரியா நாட்டு அரசனையும் கையில் வைத்து கொண்டு என்ன செய்கிறது? யூதா அரசனாகிய யோத்தாம், அவனுக்கு பின்னால் வந்த அரசன் ஆகாசு, இவர்களை தூண்டில் போடுகிறது. இவர்களுக்கான தூண்டில் போடப்படுகிறது. ஆனால் யோத்தாம் இந்த தூண்டிலுக்கு தப்பித்து கொள்கிறான். என்றால் அவனுடைய இறப்பு நிகழ்ந்து விடுகிறது. 735 இந்த அசிரிய பேரரசன் இங்கு வருவதற்கு முன்னாலே இவனுடைய இறப்பு நிகழ்ந்து விடுகிறது. ஆனால் இவர்கள் யோத்தாமுக்கு ஏற்கனவே தூண்டில் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த தூண்டிலே யோத்தாம் விழக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகிறது. என்றால் இந்த திட்டம் இருக்கின்ற போது இவனுடைய இறப்பு நிகழ்ந்து விடுகிறது. ஆனால் இந்த திட்டம் இங்கே நடக்கிறது என்கிற செய்தி மட்டும் நமக்கு கிடைக்கிறது. அந்த செய்தி தான், அதாவது யோத்தாம் யாருக்கு சாதகமாக இருக்க வேண்டும்? சிரியாவுக்கும் எகிப்துக்கும் அதே மாதிரி வடநாட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் சாதகமாக இருக்க வேண்டும். இதுதான் இவர்களுடைய திட்டம். இதுதான் சிரோ எஃப்ராயிம் போர் என்று சொல்வார்கள். சிரியா எஃப்ராயிம் போர் என்று சொல்வார்கள். அந்த போர் யோத்தாமோ அல்லது அதற்கு பின் வந்த அரசனோ முடியாது என்று சொன்னால் நடக்க போகிற அந்த போர் திட்டம். ஆனால் இப்பொழுது அந்த போர் திட்டம் எல்லாம் இல்லை. இந்த 2 பேரும் இந்த தென்னாட்டில் இருக்கிற யோத்தாமுக்கு வலுவான எதிர்ப்பை காட்டுகிறார்கள். நீ என்ன பண்ணணும்? எங்களுக்கு சாதகமாக இருக்கணும், எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அசிரியாவுக்கு எதிராக நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நீ என்ன பண்ணணும்? ஆதரவாக இருக்கணும். இல்லாவிட்டால் நாங்கள் உன்னை நெருக்குவோம் என்று இவனை நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். இவனுக்கு எதிராக என்றால் யோத்தாம் அதற்கு தயாராக இல்லை. அதனால் இவனை எதிர்க்கிறார்கள். இவனுக்கு எதிராக, இவனுடைய நாட்டுக்கு எதிராக போர் புரிவதற்கான திட்டம் தீட்டுகிறார்கள். அந்த செய்தியைத்தான் நான் இங்கே பார்க்கிறோம். அந்நாளில் ஆண்டவர் சிரியாவின் மகன் ரட்சினையும் ரமாலியேலின் மகன் பெக்காவையும் யூதாவுக்கு எதிராக அனுப்பத் தொடங்கினார். அதாவது ஆண்டவரே இந்த திட்டத்தை கொடுப்பது போல இருக்கிறது. யோத்தாமுக்கு ஒரு செக் வைக்கிறது யாரு? யோத்தாமுக்கு ஒரு தடையாக யாரே ஒரு தடைக்கல்லை உருவாக்குவது? கடவுளே உருவாக்குவதாக இங்கே அரசர்கள் புத்தகம் சொல்லுகிறது. அதாவது யோத்தானுக்கு சிக்கல் வந்து விட்டது. இந்த சிக்கல் எங்கிருந்து வருகிறது? எங்கோ தூரத்திலிருந்து வரவில்லை, அசிரியாவிலிருந்து வரவில்லை, அண்டை நாட்டிலிருந்து வருகிறது. அண்டை நாடாகிய சிரியாவிலிருந்தும் அதே மாதிரி வடநாட்டிலிருந்தும் இஸ்ரேலிலிருந்து வருகிறது. இந்த எச்சரிக்கை அல்லது இந்த தடைக்கல் என்பது யோத்தாமை தன் வழிக்கு கொண்டு வருவதற்காக என்கிற அந்த சூழலை மட்டும் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். 38 யோத்தாம் தம் மூதாதையரோடு துயில் கொண்டு தன் தந்தையாகிய தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். ஆனால் இவர்கள் திட்டம் நிறைவேறுவதற்கு முன்னாலேயே, இவர்கள் இவனுக்கு எதிராக எதிர்த்து கிளம்புவதற்கு முன்னாலே இவனுடைய இறப்பு நிகழ்கிறது. இவன் 15 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இந்த 15 ஆண்டுகளில் 8 ஆண்டுகள் 16 ஆண்டுகள், இந்த 16 ஆண்டுகளில் 8 ஆண்டுகள்
இணை அரசனாக தன் தந்தையோடு யோத்தாமும் உசியாவும் இணைந்து ஆட்சி செய்தார்கள். 8 ஆண்டுகள் தனியாக அவன் சுதந்திரமாக ஆட்சி செய்தான். எனவே 16 ஆண்டுகளுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு இவன் இறப்பை சந்திக்கிறான் என்கிற அந்த செய்தி. 25 வயதில் அவன் அரச பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். 25-16 அப்படின்னா 41 வயதில் அவன் இறந்திருக்கிறான். குறுகிய காலம். அதனால் நீண்ட காலம் அவன் ஆட்சி செய்யவில்லை, நீண்ட காலம் அவன் உயிர் வாழவும் இல்லை. இவனுடைய தந்தை நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தான், 41 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். 41 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். ஆனால் இவன் அதிகபட்சம் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். 16 ஆண்டுகளில் இவனுடைய இறப்பு 41 வயதில் நடக்கிறது. அத்தோடு இந்த 15ஆம் அதிகாரம் நிறைவுக்கு வருகிறது. தந்தை, இறுதியாக அவனுக்கு பின் அவன் மகன் ஆகாசு அரசனானான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் ஆகாசு. எனவே யோத்தாமனுடைய மகன் ஆகாசு இவன் தாவீதின் நகரிலே அடக்கம் செய்யப்படுகிறான். தாவீது நகர் என்கிற போது சீயோன் மலை, எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற அந்த மலையினுடைய சிறு பகுதி. எருசலேம் மலையினுடைய ஒரு பகுதி தான் இது சீயோன் மலை. அது தாவீது நகர் என்று சொல்வார். என்ற தாவீது தான் முதலில் அங்கே குடியேறினான். எபுசேயிடமிருந்து இந்த மலையை பிடித்தவுடனே முதல் தன்னுடைய இல்லத்தை தன்னுடைய இல்லம் மட்டுமில்லை, ஆண்டவருக்கான இல்லத்தையும் அங்குதான் அவன் அமைத்தான். தாவீதுனுடைய நகர் என்று அழைக்கப்படுகிறது. அதோட தாவீதுனுடைய கல்லறையும் இருக்கிறது. பெரும்பாலான அரசர்கள் தாவீது நகரில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஒரு சிலர் எருசலேம் மலையில் அரசர்களுடைய கல்லறைகளை அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஆனால் பெரும்பாலான அரசர்கள் சீயோன் மலையில் இருந்த தாவீது கல்லறையை ஒட்டி இருக்கிற அந்த அரசர்கள் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பது வரலாற்று செய்தி. நன்றி தந்தையே. இப்பொழுது நாம் இந்த 15ஆம் அதிகாரத்தில் 2 விதமான அரசர்கள், அதாவது யூதா அரசர்கள் இருவரையும் இஸ்ரேல் அரசர்கள் 5 பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால சூழலில் இப்போ நாம் எடுத்துக்கொண்டோம்னா இதை எப்படி நாம் சிந்திக்கலாம்? சொல்லுங்கள் தந்தையே. 7 அரசர்களை பற்றிய செய்தி. இந்த 7 அரசர்களில் 2 அரசர்கள் யூதா அரசர்கள், 5 அரசர்கள் வடநாடு அல்லது இஸ்ராயல் அரசர்கள். இப்போ யூதா அரசர்கள் 2 பேருமே ஆரம்பத்தில் நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் போக போக கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக ஆகிற நிலை தான் ஏற்படுகிறது. அப்படின்னா இவர்கள் யாபேயினுடைய சிந்தனையிலிருந்து விலகிச் செல்கிறார்கள். ஆனால் இந்த இஸ்ரேல் நாட்டு 5 அரசர்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டோம் என்றால் அத்தனை பேரும் கடவுளுடைய பார்வையில் தீயனப்பட்டதையே செய்கிறார்கள். அதனால் இவங்களுடைய காலங்களும் குறுகி போகிறது. என்றால் ஒரு கொலையில்தான் ஒரு அரசனுடைய ஆட்சி காலம் நிறைவு பெறுகிறது, முடிவுக்கு வருகிறது. அந்த கொலையும் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழித்து அல்ல. சக்கரியா 3 மாதத்தில், அதற்கு பிறகு வந்த ஷலூம் 1 மாதத்தில், ஷலூமுக்கு பிறகு வந்த மனகே மட்டும்தான் அவர் இயல்பாக இருக்கிறார். மனகேமுக்கு பிறகு வருகிற பெக்காயா கொலை செய்யப்படுகிறார். அவர் 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்கிறார். பெக்கா 5 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்கிறார். பெக்காயாவும் கொலை செய்யப்படுகிறார். உசையா என்கிற என்பவனாலே கொலை செய்யப்படுகிறார். எனவே எல்லாமே கொலை. அதாவது இஸ்ராயேல் என்கிற நாடு மீட்கப்பட்ட நாடு. யாவே இவர்களை எல்லாம் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். உடன்படிக்கையை செய்கிறார். சீனாய் உடன்படிக்கை என்பது அருமையான உடன்படிக்கை. இவர்களெல்லாம் இறைவனுடைய மக்கள் என்கிற நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். அழைக்கப்பட்ட மக்கள், தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம் இது. பேதுரு தன்னுடைய திருமுகத்தில் தான் சொல்கிறார், தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், அரச குருத்துவ திருக்கூட்டம். இஸ்ராயல் மக்களையெல்லாம் அப்படி தான் கூப்பிட்றாரு. அந்த பாணியில் தான் இயேசுவை பின்பற்ற சீடர்களையும் பேதுரு பார்க்கிறார். எனவே இவர்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். யாவே எந்த அளவுக்குனா, நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள் என்று சொல்கிற அளவுக்கு இவர்களை வழிநடத்துவதற்கு தயாராகிறார். எப்போதும் நான் உங்களோடு இருக்கிறேன், இம்மானுவேல். ஆனால் இதெல்லாம் காற்றில் பறந்து விட்டது, குப்பை மேட்டில் போய் விழுந்துருச்சு.
அந்த அளவுக்கு இந்த இனம் கரைபடிந்ததாக சீழ்பிடித்ததாக மாறிவிட்டது. கொலையும் கொள்ளையும் இதற்குரிய ஒரு அடையாளமாக மாறிவிட்டது. அப்போ சரியான தலைவர்கள் இல்லாவிட்டால், தலைமைத்துவம் சரிந்து விட்டால் ஒரு நாட்டில் என்ன நடக்கும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். அசரியாவுக்கு வந்த தொழுநோயை கூட அப்படி தான் பார்க்கலாம். இது இறைவனே வழங்கியது என்று தான் குறிப்பேடு நமக்கு சொல்லுகிறது. இறைவனே தண்டனையாக கொடுக்கிறார். உன்னுடைய அதிகாரத்தை நீ பயன்படுத்தணும், அடுத்தவனுடைய அதிகாரத்தில் நீ நுழையக்கூடாது. உனக்கு என்ன இயலுமோ அதை நீ பயன்படுத்தி நீ என்ன பண்ணணும்? நல்லது செய்யணும். நீ இன்னொருவனுடைய செயலுக்கு தடையாக எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது. இன்னொருத்தன் ஒரு செயலை செய்கிறான், இன்னொருவன் நல்ல செயலை செய்கிறான் என்றால் அதற்கு நீ தடையாக இருக்கக்கூடாது. ஆனால் நாம் பார்க்கிற இந்த அசரியா என்கிற இந்த அரசன் அப்படிப்பட்டவனாக தெரியவில்லை. யாருடைய செயல்களில் தடை செய்கிறான் அல்லது பறிக்கிறான்? குருக்களுடைய செயல்களை அவர்கள் தூவமிட வேண்டும். பலிபீடத்திற்கும், அதாவது பலி ஒப்பு கொடுக்குற இடத்துக்கும், அதே மாதிரி உடன்படிக்கை பேழைக்கும் தூவமிடுகின்ற செயலை செய்கிறவர்கள் யார்? குருக்கள். அப்போ அவர்கள் பணியை செய்ய அனுமதிக்க வேண்டும். இதைத்தான் நம்ம டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறோம். ஏற்கனவே தாவீது காலத்திலிருந்து இதெல்லாம் பிரிக்கப்பட்டு விட்டது. சாமுவேல் காலத்தில் சாமுவேல் எல்லா பணிகளையும் அவர் தான் வச்சிருந்தார். தாவீது காலத்துக்கு பிறகு அரசனுக்கென்று ஒரு பணி, குருக்களுக்கென்று ஒரு பணி, இறைவாக்கினருக்கு ஒன்று பணி என்று முப்பணிகளும் தெளிவாக விளக்கம் பெற்று விட்டன. ஒவ்வொரு பணிக்கும் இலக்கணங்கள் அமைந்து விட்டது. ஒவ்வொரு பணிக்கும் இலக்கணங்கள். குருவனா எப்படி இருக்கணும், அவர் என்ன செய்யணும், அதே மாதிரி அரசன் என்றால் அவனுக்கு என்ன பணி, அவன் எப்படி இருக்கணும், இறைவாக்கன்னா அவனுக்கு என்ன பணி, அவர் எப்படி இருக்கணும் என்பது தெளிவான நிலைக்கு வந்து விட்டது. இப்போ அரசன் இதற்கெல்லாம் தடையாக இருக்கிறான். அதாவது ஏற்கனவே பிரிக்கப்பட்டு அவர்கள் பணியை செய்கின்ற போது அரசனே ஒரு தடைக்கல்லாக வருகிறான், தலைவனே ஒரு தடைக்கல்லாக வருகிறான். இதுதான் இங்கே உள்ள பிரச்சனையை. தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களே தடைக்கற்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களே தடைக்கலாக இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த நாட்டில் எந்த செயலும் அல்லது அந்த இயக்கத்தில் எந்த செயலும் சரியான நிலையில் அல்லது சரியான முறையில் செயல்படுவதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். உசியாவுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, யோத்தாமுடைய வாழ்க்கையும் மற்ற அரசர்களும். இப்போ அவர்களெல்லாம் தடைக்கல்லாக இருந்ததால் தான் உடனே அவர்களுடைய வேறு இருக்கின்ற நிலை. வடநாட்டில் இந்த சூழல் ரொம்ப எளிதாக இருக்கிறது. இந்த தடைக்கல்லை பூரா வெளியேற்றி மீண்டும் தடைக்கல்லாக வருவது. அதாவது ஒரு தடைக்கல்லை வெளியேற்றி விட்டு இன்னொரு நல்ல மூலைக்கல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் மூலைக்கல் என்று நினைக்கிறவர்களும் தடைக்கல்லாக மாறிவிட்டார்கள். அதான் வடநாட்டில் நடக்கிறது. அதாவது இஸ்ராயலுடைய பகுதியில் நடக்கின்ற நிகழ்வு, நான் உனக்கு துணையாக இருப்பேன், மூலைக்கல்லாக இருப்பேன் என்று சொல்லிக்கிட்டு வருகிறவர்கள்லாம் அவர்களே எப்படி மாறுகிறார்கள்? தடைக்கல்லாக மாறுகிறார்கள். இது சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. நம்மை பொறுத்த மட்டில் நாம் மூலைக்கல்லாக இருக்கணுமா அல்லது தடைக்கல்லாக இருக்கணுமா? எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் தடைக்கல்லாக இருக்கவே கூடாது, மூலைக்கல்லாகத்தான். இயேசுவே மூலைக்கல்லாக இருக்கிறார். இப்போ நம்முடைய தலைவர் இயேசுவே மூலைக்கல்லாக இருக்கின்ற போது நாம் ஒரு காலத்திலும் தடைக்கற்களாக கூடாது. இப்போ எனக்குரிய பணிகளை நான் செய்ய வேண்டும், இன்னொருவருடைய பணிகளை செய்வதற்கு நான் துணையாக இருக்கலாம். ஆனால் நான் எந்த காலத்திலும் தடையாக இருக்கக்கூடாது. நான் நினைக்கிறேன் இதுதான் இந்த பகுதியுடைய முக்கியமான பாடம் என்று. நன்றி தந்தையே. நன்றி. அரசர்கள் 2ஆம் நூல், அதிகாரம் 15. இஸ்ரவேலின் அரசன் யெரொபெயாம் ஆட்சியேற்ற 27ஆம் ஆண்டில் யூதா அரசனும் அமத்சியாவின் மகனுமான அசரியா அரசனானான். அவன் ஆட்சியேற்ற பொழுது அவனுக்கு வயது 16. அவன் எருசலேமில்
52 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். எருசலேம் நகரை சார்ந்த எக்கோலியா என்பவளே அவன் தாய். அவன் தன் தந்தை அமட்சியா செய்தது போலவே எல்லாவற்றிலும் ஆண்டவர் திருமுன் நேர்மையாக நடந்தான். ஆயினும் அவன் தொழுகை மேடுகளை அழிக்கவில்லை. மக்கள் இன்னும் அம்மேடுகளில் பலியிட்டும் தூபம் காட்டியும் வந்தனர். எனவே ஆண்டவர் அவ்வரசனை தண்டித்து அவன் இறக்கு மட்டும் அவனை தொழுநோயாளன் ஆக்கினார். அவனும் ஒரு ஒதுக்குப்புறமான வீட்டில் வாழ்ந்து வந்தான். எனவே அரசனின் மகன் யோத்தாம் அரண்மனை பொறுப்பேற்று நாட்டு மக்களை ஆண்டு வந்தான். அசரியாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவின் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அசரியா தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் யோத்தாம் அரசனானான். யூதா அரசன் அசரியா ஆட்சியேற்ற 38ஆம் ஆண்டில் யெரொபெயாமின் மகன் செக்கரியா சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரவேலை 6 மாதம் ஆண்டான். அவனும் தன் மூதாதையர் செய்தது போல் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு அவன் விலகவில்லை. யாபேசின் மகன் சல்லூம் அவனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து அவனை இப்லேயாமில் வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். செக்கரியாவின் பிற செயல்கள் இஸ்ரவேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? உன் மைந்தர் 4 தலைமுறைகளுக்கு இஸ்ரவேலின் அரியணையில் வீற்றிருப்பர் என்று ஏகோவுக்கு ஆண்டவர் கூறிய வாக்கு இவ்வாறு நிறைவேறிற்று. யூதா அரசன் அசரியா ஆட்சியேற்ற 39ஆம் ஆண்டில் யாபேசின் மகன் சல்லூம் அரசனானான். சமாரியாவில் அவன் 1 மாதமே ஆட்சி செய்தான். காதி என்பவனின் மகனான மெனகேம் திர்சாவிலிருந்து புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்து சல்லூமை வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். சல்லூமின் பிற செயல்களும் அவன் செய்த சதியும் இஸ்ரவேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? பிறகு மெனகேம் திப்சாவையும் திர்சா முதல் அதன் எல்லைகள் அனைத்தையும் அதில் இருந்த அனைவரையும் அழித்தான். அவர்கள் தங்கள் நகர் வாயில்களை திறக்கவில்லையாதலின் அவன் அவர்களை வெட்டி வீழ்த்தியதோடு கருவுற்றிருந்த எல்லா பெண்களையும் வயிற்றை கிழித்து கொன்றான். யூதாவின் அரசன் அசரியா ஆட்சியேற்ற 39ஆம் ஆண்டில் காதியின் மகன் மெனகேம் இஸ்ரவேலின் அரசனாகி சமாரியாவில் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். மேலும் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு விலகவில்லை. அசீரியா மன்னனான பூல் நாட்டின் மீது படையெடுத்து வந்தான். அப்போது மெனகேம் பூலுக்கு அவன் ஆற்றலினால் தன் அரசை உறுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு 40,000 வெள்ளி கொடுத்தான். பெனகேம் இஸ்ரவேலில் இருந்த செல்வர்களிடமிருந்து இப்பணத்தை ஆள் ஒன்றுக்கு 50 வெள்ளிக்காசுகள் வீதம் அசீரியா மன்னனுக்கு கொடுக்கும்படியாக வசூலித்தான். அசீரியா மன்னனும் அங்கே தங்காது நாட்டை விட்டு வெளியேறினான். மெனகேமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? மெனகேம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் பெக்ககியா அரசனானான். யூதாவின் அரசன் அசரியா ஆட்சியேற்ற 50ஆம் ஆண்டில் மெனகேமின் மகன் பெக்ககியா இஸ்ரவேலின் அரசனாகி சமாரியாவில் 7 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு அவன் விலகவில்லை. ரமலியாவின் மகனும் படைத்தலைவனுமான பெக்கா அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து தன்னோடு இருந்த
50 கிளையாதியரோடு சமாரியாவில் உள்ள அரண்மனை கோட்டைக்குள் புகுந்து அரசனையும் அர்கோபு அரியே என்பவர்களையும் கொன்று அவனுக்கு பதிலாக அரசனானான். பெக்ககியாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யூதாவின் அரசன் அசரியா ஆட்சியேற்ற 52ஆம் ஆண்டில் ரமலியாவின் மகன் பெக்கா இஸ்ரேலின் அரசனாகி சமாரியாவில் 20 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு அவன் விலகவில்லை. இஸ்ரேல் அரசன் பெக்காவின் ஆட்சி காலத்தில் அசீரியா மன்னன் திக்லத் பிலேசர் படையெடுத்து வந்து ஈயோன், ஆபல் பெத்மாக்கா, யானோவாக்கு, கெதேசு, ஆட்சோர் ஆகிய நகர்களையும் கிளையாது, கலிலேயா, நப்தலி ஆகிய நிலப்பகுதிகளையும் கைப்பற்றினான். மேலும் மக்களை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான். ஏலாவின் மகன் ஓசேயா ரமலியாவின் மகன் பெக்காவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவனை வெட்டி கொன்றுவிட்டு அசரியாவின் மகன் யோத்தாம் ஆட்சியேற்ற 20ஆம் ஆண்டில் பெக்காவுக்கு பின் அரசனானான். பெக்காவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? இஸ்ரேலின் அரசனும் ரமலியாவின் மகனுமான பெக்கா ஆட்சியேற்ற 2ஆம் ஆண்டில் யூதாவின் அரசனும் அசரியாவின் மகனுமான யோத்தாம் அரசனானான். அவன் அரசனான போது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். சாதோக்கின் மகளான எருசா என்பவளே அவனுடைய தாய். அவன் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து அவன் தந்தை அசரியா செய்தது போலவே அனைத்தையும் செய்தான். ஆயினும் அவன் தொழுகை மேடுகளை அழிக்கவில்லை. இன்னும் மக்கள் அம்மேடுகளில் பலியிட்டும் தூபம் காட்டியும் வந்தனர். கோவிலின் உயர் வாயிலை கட்டியவன் இவனே. யோத்தாமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அந்நாள்களில் ஆண்டவர் சிரியாவின் மன்னன் ரெட்சீனையும் ரமலியாவின் மகன் பெக்காவையும் யூதாவுக்கு எதிராய் அனுப்பத் தொடங்கினார். யோத்தாம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தன் தந்தையாகிய தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆகாசு அரசனானான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க என்கிற செய்தியை 20 வசனங்களில தருகிறார்கள். இந்த இதுவரை நாம் பார்த்த அதிகாரங்களில் குறைவான இது 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை செல்கிறது. இறுதியாக 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை 11 வசனங்கள்